السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقل رب زدني علما. صدق الله العظيم. فقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: يوشك أن يضرب الناس أكباد الإبل يطلبون العلم فلا يجدون أحدا أعلم من عالم المدينة. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي إلى أحد، إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே மன்னிப்புடைய இந்த இரண்டாவது பத்திலே நம்மையெல்லாம் இந்த இல்முடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்ததை போன்று நாளை மறுமையிலும் சுவன பூஞ்சோலையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஏனைய நல்லடியார்களோடும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. தமிழக முஸ்லிம் ஜமாஅத் சார்பாக இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே சங்கைக்குரிய இமாம்களை பற்றி பேசப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் உலக முஸ்லிம்களால் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநராகவும் மிகப்பெரிய அறிவு மேதையாகவும் போற்றப்படக்கூடிய மதீனாவுடைய அறிஞர் என்று சிறப்பு பெயர் சூட்டப்பட்ட சய்யிதுனா இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் இங்கே கொஞ்ச நேரம் பேசப் போகிறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மதீனமா நகரத்திலே பிறந்து மதீனமா நகரத்திலே வளர்ந்து மதீனமா நகரிலேயே மார்க்க சேவை செய்து புனிதமான மதீனா ஷெரீஃபிலேயே மறைந்தியம் பெற்றவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மார்க்க சட்டங்களை இஸ்லாமிய உலகிற்கு வகுத்து தந்த நாற்பெரும் மேதைகளிலே இரண்டாவது இடத்தை பிடித்தவர்கள் கண்ணியத்திற்குரிய இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யூஷிக்கு அன் யضرب الناس أكباد الإبل
மக்கள் ஒட்டகத்தை அடித்து செல்வார்கள். அதாவது யத்லுபூனல் இல்மை தேடியவர்களாக, இஸ்லாமிய ஞானத்தை தேடியவர்களாக, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை தேடியவர்களாக, மார்க்க ஞானத்தை தேடியவர்களாக, குர்ஆனுடைய ஞானத்தை தேடியவர்களாக மக்கள் பயணம் போவார்கள். ஃபலா யஜிதூன அஹதன் அஅலம மின் ஆலிம், மதீனாவுடைய அறிஞரை விட சிறந்த ஒரு ஆலிமை அந்த மக்களால், இல்மை தேடி பயணம் புறப்பட்ட மக்களால் அடைய முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த ஆலிமுல் மதீனா யார் என்றால் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றித்தான் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டது என்று சுஃபியான் இப்னு உயைனா, மக்காவில் வாழ்ந்த சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட ஆலிமுல் மதீனா இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனாவுடைய அறிஞர் என்று புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் இமாம் 85 வருட வாழ்க்கை முழுவதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிற்காக வேண்டி செலவழித்தவர்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இஅ்திகாஃப் இருந்தால் எந்த இடத்தில் அவர்களுடைய விரிப்பு படுக்கை இருக்குமோ அந்த இடத்தில் அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை பார்த்து ஹதீஸுடைய பாடம் நடத்த பாக்கியம் பெற்றவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தடவை இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ்லா மாலிக் வ சுஃபியான் லذهب علم லவ்லா மாலிக்குன், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்றால், சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹுவும் இல்லை என்றால், லذهب علم الحجاز, ஹிஜாஸுடைய இல்மே இல்லாமல் ஆயிருக்கும். ஹிஜாஸ் என்றால் மக்கா மதீனா உள்பட உள்ள அரபு நாட்டுடைய இடங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த ஹிஜாஸ் என்ற அந்த பரந்து விரிந்த அந்த இடத்தில் இவர்கள் 2 பேரும் இல்லை என்றால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் இல்லாமல் ஆயிருக்கும் என்று இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஹதீஸிற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி எந்த அளவிற்கு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும். இப்னு மஹ்தி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர் சொல்றாங்க, நான் 4 பேரை சந்தித்திருக்கிறேன். உலக புகழ் பெற்ற மிகப்பெரிய ஹதீஸ்களை மேதைகளாக நான் 4 பேரை சந்தித்திருக்கிறேன். ஒன்று மாலிக், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்று சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்று ஷுஅபத் இப்னு அல்-ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்று இப்னு முபாரக், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரும் ஹதீஸ் துறையிலே மிகப்பெரிய வல்லுநர்கள். ஹதீஸ் கலையை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஅபத் இப்னு அல்-ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு. ஷுஅபத் இப்னு அல்-ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ்லா ஷுஅபா மா உரிஃபல் ஹதீஸ் பில் இராக், ஷுஅபா மட்டும் இல்லை என்றால் ஈராக்கிலே ஹதீஸ் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும் என்று சொல்லப்பட்ட ஷுஅபத் இப்னு அல்-ஹஜ்ஜாஜ் இப்னு முபாரக், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்களை மேதை.
இஸ்லாமிய ஞானத்துறையிலே கல்வித்துறையிலே என்னவெல்லாம் துறைகள் உண்டோ அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரையும் நான் சந்தித்திருக்கிறேன். ஃபகான மாலிகுன், இந்த 4 பேரில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷத்தஹும் அக்லா, இந்த 4 பேரிலும் மிகப்பெரிய அறிவாளியாக மிகச்சிறந்த புத்திசாலியாக நான் அடைந்தது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதாக இப்னு மஹ்தி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் துறையில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய இமாம் சொல்றார். மதீனாவிலே இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு ஹதீஸுடைய பாடம் நடத்துகிறார்கள். உலகத்துடைய எல்லா பகுதிகளிலிருந்தும், மொரோக்கோவிலிருந்து, மிஸ்ர் நாட்டிலிருந்து, ஈராக்கிலிருந்து, யமனிலிருந்து, உலகத்துடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்த ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். வந்தவர்கள் ஓராண்டு ஈராண்டல்ல பல்லாண்டுகள் மதீனாவில் தங்கி பாடம் பயின்றார்கள். அதில் மிஸ்ரில் இருந்து வந்த ஒரு பெரிய பிற்காலத்தில் மிகப்பெரிய இமாமாக திகழ்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஹதீஸ் பாடம் படித்தாங்க. அந்த சம்பவத்தை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட 20 வருடத்திலே 18 வருடமும் எனக்கு அதபை சொல்லி தந்தார்கள். அதப் என்றால் ஒழுக்கம், ஒழுக்கத்தை சொல்லி தந்தார்கள். பேச்சிலே ஒழுக்கம், உணவுண்பதிலே ஒழுக்கம், ஆடையிலே ஒழுக்கம், நடைமுறையிலே ஒழுக்கம், உண்ணுவதிலே ஒழுக்கம், தொழுவதிலே ஒழுக்கம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதபை எனக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த 2 வருடமும் எனக்கு அதபை சொல்லி தந்திருந்தால் அதுவும் எனக்கு நன்றாக இருந்திருக்கும். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஆடை அணிவார்கள், நறுமணம் பூசுவார்கள். அறிஞர்கள், இல்முடைய அகிலுகார்கள், இல்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல அழகான ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். நான் இல்மு உள்ளவர்கள் வெள்ளை ஆடை அணிவதை விரும்புவேன் என்று சொல்வார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், நீங்கள் ஆடைகளிலே வெண்மையான வெள்ளை ஆடை அணியுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்த ஆடை என்ற அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், நான் ஆலிம்களுக்கு, முத்தஅல்லிம்களுக்கு, இல்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெள்ளை ஆடையை விரும்புகிறேன் என்பதாக இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சனதுகள் இருக்கிறதே, சனது, அந்த சனதுகள் பல வழியாக வருகிறது. சஹாபிகளின் மூலமாக, அதுக்கடுத்து தாபிஈன்களின் மூலமாக, தபுஉ தாபிஈன்களின் மூலமாக, இப்படியே சனதுகள் வரும். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, அஸஹுல் அஸானீத் எது, சனதுகளிலே மிகவும் உயர்ந்த படித்தரத்தை உடைய சனது எது என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், மாலிகுன் அன் நாஃபிஇன் அன் இப்னு உமர். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் நாஃபி' ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும், இமாம் நாஃபி' ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்தும், அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் அறிவிக்கக்கூடிய அந்த சனது தான் சனதுகளிலே உயர்ந்த சனது என்பதாக இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய ஹதீஸ்களை மிகவும் கண்ணியப்படுத்துவார்கள். சாதாரண மற்றுள்ள இலக்கணத்தை பற்றியோ சட்டங்களை பற்றியோ அவர்கள் பாடம் நடத்தினால் சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை ஹதீஸுகளை பாடம் நடத்துவதற்காக அவர்கள் தயாராகிவிட்டால் அதற்காக வேண்டி பிரத்யேகமாக வுது செய்வார்கள். நல்ல அழகான ஆடை அணிவார்கள், நல்ல நறுமணங்களை பூசுவார்கள், பெரிய தலைப்பாகையை அணிவார்கள். அணிந்து ஒரு உயரமான இடத்தில் கம்பீரமாக அமருவார்கள். அவர்கள் ஹதீஸ்களை வாசிக்க தொடங்கினால் அல்லது ஹதீஸுடைய பாடம் நடத்த தொடங்கினால் அந்த சபை அப்படியே கம்பீரமாக அமைதியாக காட்சியளிக்கும். எப்படி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொன்னால் சஹாபிகள் அமர்ந்து அமைதியாக ஒழுக்கத்தோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் அமர்வார்களோ அதே ஒரு உணர்வை, ஒரு நிலைமையை இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் பார்க்க முடியும். அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு தடவை இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் கலந்து கொண்டேன். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸுடைய பாடம் மாணவர்களுக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று நான் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய முகத்தில் ஒரு மாறுதல் தென்பட்டது. அவருடைய முகத்துடைய நிறம் மாறுகிறது. அவர்கள் மீண்டும் ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். முகத்துடைய நிறம் மென்மேலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய முகம் நீல நிறமாக மாறிவிட்டது. ஆனால் ஹதீஸை அவர்கள் நிறுத்தவே இல்லை. பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஹதீஸுடைய பாடம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹதீஸ் பாடம் முடிந்து மாணவர்களெல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு நான் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் கேட்டேன், நான் உங்களுடைய முகத்திலே ஒரு மாறுபாடை கண்டேன், உங்களுடைய முகத்துடைய நிறம் மாறுவதை கண்டேன், அதனுடைய காரணம் என்ன என்று அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய காலிலே ஒரு தேள் கொட்டியது. அந்த தேள் என்னை மீண்டும் மீண்டும் கொட்டியது. எனக்கு கடுமையான வலி. 18 தடவை அந்த தேள் என்னை மீண்டும் மீண்டும் கொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் கண்மணி நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மீதுள்ள கண்ணியத்தின் காரணமாக, அந்த ஹதீஸை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அந்த தேள் கொட்டியதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஹதீஸுடைய பாடம் நடத்தினேன் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு ஹதீஸை கூட கண்ணியப்படுத்துறாங்க. இது நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் சொல்றாங்க, குர்ஆனை தொடுவதற்கு வுது தேவையில்லை, சுத்தம் இல்லாதவர்களும் குர்ஆனை தொடலாம், அசுத்தமான நிலையிலும் குர்ஆனை தொடலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களை பார்த்த, அவர்களை பார்த்த தாபிஈன்களை பார்த்த பொற்காலகட்டத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, கைருல் குரூனி கர்னி, காலகட்டத்தில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், பின்பு சிறந்தவர்கள் அவர்களுக்கு அடுத்து வாழ்ந்தவர்கள், பின்பு சிறந்தவர்கள் அவர்களுக்கு அடுத்து வாழ்ந்தவர்கள். இப்படி முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த
மிகப்பெரிய மேதைகளிலே ஒரு மேதையாக திகழ்ந்தவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் காட்டி தந்த வழியை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியிலே ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். அன்றைய ஜனாதிபதி அபு ஜஅஃபர் அல் மன்சூர் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தார். பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அபு ஜஅஃபர் அல் மன்சூருடைய சப்தம் கொஞ்சம் அதிகமானது. உடனே இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் இருப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு பக்கத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, சப்தத்தை உயர்த்தாதீர்கள், வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், நீங்கள் பரஸ்பரம் சப்தமிட்டு பேசுவதை போல நபியிடத்தில் சப்தமிட்டு பேசாதீர்கள். அப்படி பேசினால் அன் தஹ்பத அஅமாலுக்கும், நீங்கள் செய்த எல்லா நல்ல அமல்களும் வீணாகிவிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், அப்படி வீணாகிவிட்டது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாதா என்று இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஜஅஃபர் அல் மன்சூரிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு பக்கத்தில் இருந்து பேச வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னால், அவர்கள் ஹயாத்தாக பூமியில் வாழுகின்ற பொழுது எப்படி நாம் அவர்களோடு அதபோடு பேச வேண்டுமோ அதே ஒழுக்கத்தோடு, அதே அதபோடு, அதே மரியாதையோடு தான் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் இருந்து பேச வேண்டும். அவர்களுடைய வஃபாத்திற்கு முன்னால் இருந்த அதே கண்ணியமும் மதிப்பும் சிறப்பும் அந்தஸ்தும் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகும் உண்டு என்று ஜனாதிபதியிடத்தில் ஒழுக்கம் கற்பிக்கிறார்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த மஹப்பத்தும் கண்ணியமும் தான் என்ன. அதற்கு பிறகு அபு ஜஅஃபர் அல் மன்சூர் கேட்க ஜியாரத்திற்காக வேண்டி போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத்து செய்ய போகிறார். அந்த நேரத்தில் அபு ஜஅஃபர் அல் மன்சூர் மாலிக் இமாமிடத்தில் கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவை ஜியாரத்து செய்ய போகிறேன். அப்படி ஜியாரத்து செய்கின்ற பொழுது அஸ்தக்பிலுல் கிப்லத அம் அஸ்தக்பிலு கபரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கிபிலாவை முன்னோக்க வேண்டுமா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை முன்னோக்க வேண்டுமா என்று கேட்கிறார். உடனே இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய பதில். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூ ஜஅஃபர் மன்சூரை பார்த்து கேட்கிறாங்க, கலீஃபா லிமா தஸ்ரிஃபு வஜ்ஹக, ஏன் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும்? அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை விட்டும் உங்களுடைய முகத்தை நீங்க ஏன் திருப்பணும்? திருப்ப வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை நீங்க முன்னோக்கி நில்லுங்க. ஏன் தெரியுமா? லிஅன்னஹு வஸீலத்துக, லிஅன்னஹு வஸீலத்துக, காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை சேர்க்கக்கூடிய வசீலா அவர்கள். அல்லாஹ்வை அடைவதற்காக உங்களுக்குரிய வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய வசீலா மட்டுமல்ல, வசீலத்து அபீக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தையான, அதாவது நம் அனைவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வசீலா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களை விட்டும் அவருடைய ரவுதாவை விட்டும் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்ப வேண்டாம். ஜியாரத்து செய்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை தான் முன்னோக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அபூ ஜஅஃபர் அல் மன்சூரிடத்தில் ஜியாரத்து செய்ய வேண்டிய ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இமாம்கள் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பரப்புவதற்காகவும் அதன்படி வாழுவதற்காகவும் வேண்டி இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சபை என்பது கம்பீரமாக இருக்கும், யாரும் அவங்கள்ட்ட பேச முடியாது. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹதீஸ் பாடம் படிப்பதற்காக வேண்டி அவங்க பயணம் போகிறாங்க. புறப்படுவதற்கு முன்னாடி மக்காவுடைய கவர்னர்கிட்ட போய் கடிதம் வாங்குறாங்க. எதற்கு கடிதம்? மாலிக் இமாமுடைய வகுப்பிலே அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. மக்காவுடைய கவர்னர் மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் போடுறாங்க, கடிதம் எழுதுறாங்க, ஷாஃபி இமாம்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய மாணவனை மாலிக் இமாமுடைய சபையில் அவங்களுடைய வகுப்பிலே சேர்ப்பதற்காக நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும். மதீனாவுடைய கவர்னரிடத்தில் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை கொண்டு கொடுக்கிறாங்க. நீங்கள் எனக்காக வேண்டி மாலிக் இமாமிடத்தில் பரிந்துரை செய்ய வேண்டும், மாலிக் இமாமுடைய சபையில் அவர்களுடைய வகுப்பில் அவர்களுடைய அந்த ஹதீஸ் வகுப்பில் எனக்கு மாணவனாக சேர வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய கவர்னர்கிட்ட சொல்றாங்க. உடனே மதீனாவுடைய கவர்னர் சொல்றாரு, தம்பி, மதீனாவிலிருந்து மக்கா வரை வேண்டுமென்றால் நான் செருப்பு தயார், ஆனால் நான் மதீனாவுடைய கவர்னராக இருந்தாலும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு, சுருக்கமாக சொல்கிறோம், கடைசியில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுடைய கவர்னர் சந்திக்கிறார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. மதீனாவுடைய கவர்னர் அந்த மக்காவுடைய கவர்னர் அனுப்பிய கடிதத்தை இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார். இந்த மாணவனை நீங்கள் உங்களுடைய வகுப்பிலே சேர்க்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே இருக்கிறது. கடிதத்தை பார்த்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை கிழித்து போட்டு விட்டார். கிழித்து விட்டு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை படிப்பதற்கு கடிதத்தின் மூலமாக பரிந்துரை செய்யக்கூடிய காலம் வந்து விட்டதா? அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தரமில்லாமல் போய்விட்டதா என்று கோபத்தில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. கடைசி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னுடைய முகத்தில் நான் ஒரு நூரை பார்க்கிறேன், ஒளியை பார்க்கிறேன், நீ அதை பாவத்தின் காரணமாக அழித்து விடாதே என்று உபதேசம் செய்து அதற்கு பிறகு இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் வகுப்பில் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவை விட்டு அவங்க வேற எங்கேயும் போனது கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் ஹஜ்ஜிற்காக வேண்டி மக்காவிற்கு சென்றார்கள். மீதமுள்ள தன்னுடைய 86 வருடம் முழுவதும் மதீனாவிலே கழித்தவர்கள். அப்படி கழிப்பதற்கான பாக்கியம் கிடைத்தவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோமே, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சூப்பர் ஸ்டார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதா துக்கிரல் உலமா, உலமாக்களை பற்றி பேசப்பட்டால், உலமாக்களுடைய பேச்சு வந்தால், ஃபமாலிக்குன் அன்-நஜ்ம், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸ்டார் என்று சொல்றாங்க. உலமாக்களுக்கு மத்தியிலே, அறிஞர்களுக்கு மத்தியிலே, இஸ்லாமிய மேதைகளுக்கு மத்தியில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நட்சத்திரமாக, ஸ்டாராக திகழ்றாங்க அப்படின்னு இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அந்த மகான்களான இமாம்கள் காட்டி தந்த பாதை அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியம் வைப்பது, மஹப்பத்து வைப்பது. அவங்க
ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. கிதாபு வாங்குவதற்கு கூட பணம் இருக்காது. அப்படி ஏழ்மையில் வாழ்ந்த இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 மிகப்பெரிய செழிப்பை அடைந்தார்கள். உலகத்துடைய பல நாடுகளில் இருந்து அவர்களை நோக்கி இல்மை படிப்பதற்காக மாணவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை யஹ்யா இப்னு யஹ்யா அல் மக்ரிபி என்று சொல்லக்கூடிய இமாம், அவங்க மாலிக் இமாம்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மொரோக்கோ நாட்டை சார்ந்தவங்க. அப்போ வெளியில் யானை அப்படி போச்சுதான். அவன் எல்லா மாணவர்களும் யானை பார்க்க போனாங்களாம். யஹ்யா இப்னு யஹ்யா என்ற அந்த மாணவர் மட்டும் அப்படியே அங்கே அந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்துருந்தாங்களாம். மாலிக் இமாம் கேட்டாங்க, என்ன யஹ்யா, யானை பார்க்க போகலையா? உங்கள் நாட்டில் யானை கிடையாது. யஹ்யா இப்னு யஹ்யா சொன்னாங்களாம், இமாம் அவர்களை, நான் எங்கள் நாட்டில் இருந்து உங்களை தேடி வந்தது யானை பார்க்க வரவில்லையே, நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்கவல்லவா வந்தேன்னு சொன்னாங்களாம். அந்த பதிலை கேட்டு சந்தோஷம் அடைந்த இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த அஅ்கலு அஹ்லி ஸமானிக், உன்னுடைய காலகட்டத்தில் நீதான் மிகப்பெரிய புத்திசாலி, அறிவாளி என்று புகழாரம் சூட்டினாங்க இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் சொல்லி வருவது, அப்படி பல நாடுகளில் இருந்து இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி வந்த மாணவர்கள் அவர்களுக்கு ஏராளமான அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு முன்னால் வெளிநாட்டு வாகனங்கள் நிற்கும். வாகனம் என்றால் ஒட்டகம், குதிரை, கழுதை, விலையுயர்ந்த ஒட்டகங்கள் நிற்கும், விலையுயர்ந்த குதிரைகள் நிற்கும், பயணம் செய்வதற்கு தகுந்த விலையுயர்ந்த கழுதைகள் நிற்கும். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 80 வயதை தாண்டியும் அந்த வாகனங்களில் ஒரு வண்டியை கூட, வாகனத்தை கூட பயன்படுத்தியதில்லை. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய உஸ்தாது மாலிக் இமாம்கிட்ட சொன்னேன், இந்த வண்டிகளில் ஏதாவது ஒரு வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாமே, ஒரு வண்டியை உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொன்ன பொழுது இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய பதில். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை இல்லை, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதீனா ஷரீஃப், மதீனா முனவ்வராவில் நான் வாகனத்தின் மீது பயணம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். இன்னீ லஅஸ்தஹீ மினல்லாஹி அன் அத்அ துர்பத்தன் ஃபீஹா ரௌதத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாஃபிரி தாப்பதி, என்னுடைய வாகனத்துடைய குளம்புகளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரௌதா ஷரீஃப், அந்த ரௌதா இருக்கக்கூடிய மதீனாவுடைய மண்ணை என்னுடைய வாகனத்துடைய குளம்புகளை கொண்டு மிதிப்பதற்கு எனக்கு வெட்கமாக சட்டங்களை தொகுத்து தந்த மிகப்பெரிய முஜ்தஹிதாக விளங்குகிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸுடைய கிதாபுகள் எல்லாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய ஹதீஸ் கிதாபை தொகுத்த, முவத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர்கள் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கிதாபை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வானத்திற்கு கீழே முவத்தாவை விட ஒரு சிறந்த கிதாப் கிடையாது என்று சொல்கிறார்கள். புகாரி எல்லாம் வருவதற்கு முன்னால் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த புகாரி எல்லாம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். எனவே அந்த முவத்தாவை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, வானத்திற்கு கீழே கிதாப், அல்லாஹுடைய கிதாபிற்கு பிறகு, குர்ஆனிற்கு பிறகு மிகவும் ஆதாரபூர்வமான கிதாப் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எழுதிய முவத்தா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஹதீஸ் சேவை செய்தவர்கள் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மகான்களுடைய பொருட்டினால் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக முஸ்லிம் ஜமாஅத்துடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நாளை சுவனபதியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சாலிஹீன்களோடும் நம்மையும்
நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா சுவனத்தில் ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.